இன்றைக்கி அவங்க வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து நமக்கு போர்ட்ஃபோலியோங்கிறத அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம். இப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி அடுத்த ரேஞ்செலாம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த கேட்டகரியிலான அவங்கள போட முடியும். ஓகே. இப்போ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க, அப்புறம் கலெக்டராக இருந்திருக்கிறாங்க. இப்போ இன்னொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சீஃப் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி 2 இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி ஒருத்தர், சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர். ஓகே. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு மேலே இருப்பாங்க. மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் மாதிரி தான் சிம்பிளாக சொல்லணும். அந்த கேட்டகரியில் அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இன்னொரு 4 வருஷம் தான் சர்வீஸ் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள கொண்டு போய் நீங்கள் வந்து சப் கலெக்டராவோ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோ போட்ட முடியும். அந்த கேட்டகரியில் வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 4-5 வருஷத்துக்குள்ள அவங்க சீஃப் செக்ரட்டரியாக கூட ஆகி ரிட்டையர் ஆகக்கூட எல்லாருமே அவங்களுக்கு இருக்குது. அந்த சீனியாரிட்டி இருக்குது. பட் அதனால இப்போ எரிசக்தி துறையில் போட்டிருக்காங்க. எரிசக்தியுடைய சீஃப் செக்ரட்டரியாக தான் எடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி வரைவு நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒர்க் பண்ண நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறையா போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட பழகின இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் போகிறாருன்னா அதுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தாண்டி 2006-2011 காலகட்டங்களில் அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க.